இந்த மடத்திலே காவி கொடி கோபுரத்தில் ஏற்றுவது நமது நாடேஸ்வர சுப்பிரமணியஜி தான் வந்து காவிக்கொடி மடத்தில் ஏற்றினார். மேலே கோபுரத்தில் ஏறி கண்டு வச்சார். ஓம் சக்தி. இப்பொழுது இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, கோவை மலம்செம்பட்டி நாகசக்தி ஸ்ரீ நாகசக்தி மடத்தில் ஸ்ரீ நாகசக்தி பாபுஜி சுவாமிகள் அவர்கள் 11வது ஆண்டு விழாவையும் 501 சக்தி கலச பூஜையையும் மிக விமர்சையாக நடத்தி வியக்க வைத்தார்கள். ஏராளமான அருளாளர்கள், அரசியல் பிரமுகர்கள், சர்வ மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு ஒரு ஆன்மீகத்தினுடைய ஒரு புதிய பாதையை திறந்து வைப்பதாக இருந்தது. அனைத்து ஆன்மீக தலங்களிலும் இது மாதிரியான நிகழ்ச்சிகள் நடைபெறுவது என்பது ஒரு நடைமுறை நிகழ்வுகளாக இருந்தாலும் பாபுஜி சுவாமிகள் அவர்கள் நிகழ்த்தி வைத்த இந்த நிகழ்வானது ஒரு புதிய சிந்தனையை இந்த சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் எடுத்துச் செல்வதாக இருந்தது. நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய ஒரு விஷயம், இன்றைய உலகில் இந்த மனித சமுதாயத்தை, மனிதர்களை வழிநடத்தக்கூடிய, மனிதர்களுக்கான ஆதாரமாக விளங்கக்கூடியது அரசுகளாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை படைத்தது ஒரு கடவுளாக இருக்கலாம், ஆனால் இந்த உலகத்தை படைத்திருக்கக்கூடிய கடவுள்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்தை பாதுகாக்கக்கூடிய கடவுள்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்தை காப்பாற்ற கடமைப்பட்டவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த மனிதர்களை நெறிப்படுத்துகிற, இந்த மனிதர்களுக்கு ஆளுமை செய்கிற நிலையிலேதான் அரசாங்கங்கள் இருக்கின்றன. இப்படி இருக்கிற பொழுது கடவுள்களாகிய மக்கள் அனைவரும் தர்மத்தோடு செயலாற்ற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய அரசை, தங்களுடைய அரசாங்கத்தை நிர்மாணிக்கிற, நிர்ணயம் செய்கிற, பொறுப்பேற்கக்கூடியவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள். அப்படி அந்த அரசியலிலே ஈடுபடுகிறவர்கள் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தகுதியும் வாய்ப்பும் உள்ளவர்களை மட்டுமே மக்கள் ஆதரிக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தான் இந்த மண்ணினுடைய கடவுள் தான் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற வாய்ப்பை பெற வேண்டும். மனிதர்கள் அத்தனை பேரும் தர்மத்தோடு செயலாற்ற வேண்டும். இந்த மண்ணை, இந்த உலகத்தை, இந்த தேசத்தை நிர்மாணிக்கிற அரசியலிலே மக்கள் தர்மத்தோடு ஓட்டளிக்க வேண்டும். தர்மத்தோடு வாழ்வதற்கான தகுதி படைத்தவர்கள் மட்டுமே அரசியலிலே பங்கேற்று பொறுப்புகளுக்கு வர வேண்டும் என்பதை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். ஆன்மீகத்திலேயே உயர்ந்த ஆன்மீகமாக இருப்பது அரசியல். அந்த அரசியலிலே பொறுப்பேற்கிறவர்கள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவர்களாக இருக்க வேண்டும். ஆன்மீக தலங்களிலே இருக்கிறவர்கள் அந்த மன்னர்களுக்கு வழிகாட்டுகிற ராஜ ரிஷிகளாக அந்த ஆண்மையோடும் திண்மையோடும் செயலாற்ற வேண்டும். பொது வாழ்க்கையிலே இருக்கிறவர்களுக்கு, அரசியலிலே இருக்கிறவர்களுக்கு அந்த ஞானத்தோடு வழிகாட்டுதலை, தர்மத்தை போதிக்கின்ற, நெறிப்படுத்துகிற கடமையை ஆன்மீக தளத்திலே இருக்கிறவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதுதான் இந்த உலகத்தினுடைய உண்மையான ஆன்மீகமாக இருக்கும் என்று நாம் இது பற்றி தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். தற்பொழுது பாபுஜி சுவாமிகள் அவர்கள் அனைத்து மத தலைவர்களையும் அழைத்து இந்த நிகழ்வை ஒரு அற்புத நிகழ்வாக, இந்த உலகம் முழுவதும் ஒன்று,
அனைத்து இறைவர்களும் ஒன்று, அனைத்து மக்களும் ஒன்று, நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து வாழ கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்கிற செய்தியை அவர்கள் இங்கே பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். இது இவர்களுடைய முயற்சியாக மட்டுமல்லாமல் அனைத்து ஆன்மீக தலங்களிலே இருக்கிறவர்களும் இத்தகைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அனைத்து மதங்களிலே இருக்கிறவர்களும் தங்களுடைய ஆன்மீக நிகழ்வுகளிலே பிற மதத்தை சார்ந்தவர்களையும் பங்கேற்க வைத்து அனைத்து மதங்களும் அனைத்து மக்களும் ஒன்றுதான் என்கிற பேருண்மையை சமுதாயத்திற்கு புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு அனைத்து மத அருளாளர்களுக்கும் இருக்கிறது என்பதை அதற்கு முன் உதாரணமாக பாபுஜி அவர்கள் செயலாற்றி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய பாரத பிரதமர், மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களினுடைய அருளாட்சி தொடர வேண்டும். உலகம் முழுவதும் அருளாட்சிகள் அமைய வேண்டும். ஆட்சிகள் என்பது அருளாட்சியாக இருக்க வேண்டும். அருளாட்சியை தரக்கூடியவர்கள்தான் அரசியலிலே இருக்க வேண்டும், பதவிகளுக்கும் பொறுப்புகளுக்கும் வர வேண்டும். அதற்கு இந்த மண்ணினுடைய கடவுளாக இருக்கக்கூடிய மக்கள் அத்துணை பேரும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு தர்மத்திற்காக செயலாற்ற வேண்டும். மக்களுக்காக உண்மையான தொண்டும் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளவர்களுக்கு மட்டும், தர்மத்திற்காக செயலாற்றக்கூடிய தகுதியும் பொறுப்பு உள்ளவர்களை மட்டும் மக்கள் தேர்தலிலே தேர்ந்தெடுத்து தர்மத்தோடு செயலாற்றி ஓட்டளித்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற செய்தியை அவர்கள் ஆணித்தரமாக பதிவு செய்திருப்பது ஒரு அற்புதமான நிகழ்வு என்றுதான் சொல்ல வேண்டும். ஆன்மீக தளத்திலே இருக்கக்கூடிய அனைவரும் இத்தகைய எண்ணங்களை, கருத்துக்களை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்ப்பதற்கு முயற்சி செய்வதுதான், அதை கொண்டு சேர்த்து இந்த உலகத்தில் ஒரு அமைதியான ஆனந்தமான உலகத்தை நிர்மாணம் செய்வதுதான் ஆன்மீக தளத்திலே இருக்கக்கூடிய அனைவர்களுடைய கடமையாக இருக்க வேண்டும், இருக்க முடியும். அதை நிறைவேற்றுவதற்கு அனைவரும் முன்வர வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக அந்த செய்தியை கொண்டு சேர்க்கிற முதல் ஆன்மீக தளத்தினுடைய வழிகாட்டியாக பாபுஜி சுவாமிகள் திண்மையோடு பகிரங்கமாக துணிவோடு இந்த செயலை செய்திருக்கிறார்கள். அவரினுடைய இந்த அற்புதமான ஆன்மீக பணிக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அவரை மனமாற வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். அவருக்கு நம்முடைய பரிபூரண நல்லாசிகளை வழங்குகிறோம். சமுதாயத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த உலகத்தின், இந்த தேசத்தின் உயர்ந்த ஆன்மீகமாக இருக்கக்கூடிய அரசியலை ஒரு தூய்மையான அந்த உயர்ந்த ஆன்மீகத்தினுடைய புனிதத்தை காப்பாற்றுகிற வகையிலே மலரச் செய்வதற்கு மக்கள் அனைவரும் செயலாற்ற வேண்டும். அரசியலிலே இருக்கிறவர்கள் அதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு கடமையாற்ற வேண்டும். இதை நாமவே நிர்மாணித்துக் கொள்ளுகிற பொழுது இந்த உலகம் உன்னதமாக மலரும். அந்த உயர்ந்த எல்லையை எட்டுவதற்கு அனைவரும் முயற்சி செய்வோம். பரிபூரண நல்லாசிகள்.